Thank you. போதும். Excuse me. இங்க A to Z ஜீவா ரூம் எங்க இருக்கு? குட்டி யாரானா? நானா? நான் ஜீவாவை கட்டிக்க போறவ. அரேஞ்ச் மேரேஜோ? இல்ல, ஓடி போறோம். ஐயோ, என்ன அது? இதே தீத்திடாத ஹீரோயின் மாதிரி ஓடி போறேன்னு ஓப்பனா சொல்ற. சரி சரி, அவ அங்க மேலதான் இருக்கான், போ. ஸ்வீட் மாமி. இந்த கிள்ள கிள்றா? என்னோட ஆர்குமெண்டாலையும் கடைசியில தீர்ப்பு தாதமா வரும். வருது, வந்துடுச்சே. ஹலோ. எங்க வந்தீங்க? வீடு வாடகை வேணுங்களா? என்ன? போயா ஆட்டோ காசு குடுத்தா போயிடுவேன். எக்ஸ்கியூஸ் மீ. சாரி. என்ன வீடு வாடகை வேணுங்களா? ஐயோ, எல்லா போர்ஷனும் ஃபுல்லா இருக்குங்களே. கவலைப்படாதீங்க, ஏதோ ஒரு சாக்கு வச்சு எவனையாவது கட் பண்ணி அனுப்பிச்சிட்டு உங்களுக்கு நான் இவங்க பக்கத்து போர்ஷன்ல குடி இருக்காங்க. வயசானவங்க தான். டை. ஹாய். வீடு வாடகைக்கு கீழே வந்துங்க 3000 ரூபீஸ்ங்க. மேல வந்து கொஞ்சம் கம்மி. ஏன்னா மாடி படியேறி போகணும் பாருங்க. உங்களுக்கு எந்த போர்ஷன் வேணுங்க? எனக்கு ஜீவா போர்ஷன் வேணும். ஜீவா போர்ஷனா? கிட்ட அவனதான் வீடு போட்டிருக்கே. ஆமா, ஜீவா உங்களுக்கு என்ன வேணும்? ஜீவா தான் வேணும். ஓ, அந்த ரேஞ்சுக்கு போயிருச்சா? மேலதான் இருக்கான். அம்மா, போகும்போது சவுண்ட் விட்டு போமா. சிறு வயசு பசங்க ஏடா கூடமா இருப்பானுங்க. நைஸ் டாடி. ஏ, கல்யாண நாள்ல இருந்து தாடி ஏடன்னு சொல்லிட்டு இருந்தியே, இப்ப நம்ம தாடிக்கு வந்து ரொம்ப வழியாதீங்க. அந்த பொண்ணு உங்களை டாடின்னு சொல்லுச்சு. இதுக்குதான் இந்த கல்யாண மகன வயசு பசங்க பேச்சுலர்ஸ் எல்லாம் இங்க குடி வைக்காதீங்கன்னு சொன்னேன். ஏதோ A to Z பிசினஸ் பண்றாங்கன்னு நினைச்சா இந்த பொண்ணுங்க எல்லாம் அரையும் குறையுமா ட்ரெஸ் போட்டுட்டு சிலிப்பிட்டு போகுதுங்க. பார்த்தா அதுக்கு ஒண்ணா வேற தடவிட்டு போகுது. என்ன நடக்க போதோ? இது வரைக்கும் வந்தாவா? என்ன பாக்குற? போடா. மம்மி, ஜீவா என் துண்டு உருவினா, நானும் அவன் துண்டு உருவிட்டேன். நாம என்ன செய்யறோமோ அதுதான் குழந்தைங்களும் செய்யும். இனிமே குழந்தையோட அப்படி விளையாடாதீங்க. வா. எக்ஸ்கியூஸ் மீ. இவ எதுக்கு இங்க வந்தா? நான் ஜீவாவோட கேர்ள் ஃப்ரெண்ட். அவ ரூம் எங்க இருக்கு? அங்கதான் இருக்கு. Thank you. Cute boy. See you. பரவாயில்ல, ஸ்மோக் பண்ணுங்க. எனக்கு இந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். அப்படிங்களா? அப்ப நீங்களும் அடிங்க. என்ன விஷயமா வந்தீங்க? அன்னைக்கு என் தலையில இருந்து கீழே விழுந்த பூவை கொடுத்தீங்க. தப்பா நினைச்சு நான் உங்களை அடிச்சுட்டேன். அன்னைக்கே நான் உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்க போயிட்டீங்க. அது என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. ஐயோ, பரவாயில்லைங்க. தெரியாம தானே பண்ணீங்க. அப்புறம் அன்னைக்கு நடந்த கலாட்டால 2 பொண்ணுங்களை காப்பாத்துனீங்க. என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். அதுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்க. என்ன பாக்குறீங்க? உங்க ஐடென்டிட்டி கார்டு. தேங்க்ஸ். அன்னைக்கு இத மிஸ் பண்ணிட்டீங்க. கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். உங்களுக்கு காதல்னா பிடிக்குமா? என்னங்க அப்படி கேட்டீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் காதலும் கடவுளும் ஒண்ணுதாங்க. இது ரெண்டும் இல்லைன்னா நீங்களும் இல்ல, நானும் இல்ல. உங்களுக்கு ஏதாவது லவ் ப்ராப்ளம்னா சொல்லுங்க, கிளியர் பண்ணி தரேன். கண்டிப்பா. பாய். ஐயோ, அரையும் குறையுமா போறாளே. இவகிட்ட எவன் மாட்டு போறானோ. ஹலோ, இங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? இது ரொம்ப பழைய பில்டிங் இல்லீங்களா? கிராக் எல்லாம் செக் பண்ணிட்டு அப்படியே முட்டு கொடுத்துட்டு இருக்கேன். நாங்க 2 பேரும் அங்க என்ன பண்ணிட்டு இருந்தோம் தானே வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்க. ஐயோ, இல்லையா? பிரியமா கேட்டான். போனா போட்டோன்னு ஒரு கிஸ் கொடுத்துட்டு வந்தேன். கிஸ்ஸா? ஆமா. என்னங்க 100 ரூபாய் சில்லறை கொடுத்த மாதிரி சாதாரணமா சொல்றீங்க? ஹேண்ட்சம் பாய். ஹேண்ட்சம் பாயா? உனக்கு இதுதான்டா பிச்சம். எறா பேக் பண்ணி சிங்கப்பூருக்கு அனுப்பிச்சாச்சா? சரி, கணக்கப்புள்ள பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கொடு. அப்பால கடலுக்கு எத்தனை லான்ச் போயிருக்குப்பா? போட. என்ன மாப்பிள்ள, கடல்ல ஏதாவது பிரச்சனையா? திவ்யா இல்ல? திவ்யா சாரி. தேங்க் யூ. வரேன் டாடி. சரிதாம்மா. திவ்யா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்ன ஃபாலோ பண்ணி போட்டோகிராஃப்ஸ் எடுத்தா நான் உன்னை கட்டிக்கணுமா? உங்க அப்பன் என்ன புரிஞ்சுக்கல, நீயாவது புரிஞ்சுக்க. நீ எனக்கு முறை பையனா இருக்கலாம், அதுக்காக உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஐ ஹேட் யூ. ஒன்னு எனக்கு பிடிக்கல. புல்ஷிட். வரேன் டாடி. டேய், மாப்பிள்ளை காப்பி கொண்டாடா. யோ மாமா, என்ன பிளாஷ்பேக் எல்லாம் மறந்து போச்சா? நீ ஆர்பர்ல சாதாரண கூலிக்காரன்.
எங்க அக்கா உனக்கு முறப்பொண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக எங்க அப்பன் எங்க அக்காவையும் கட்டி கொடுத்து ஒரு போட்டியும் வாங்கி கொடுத்து உன்னை இவ்வளவு பெரிய ஆளாக்கி இருக்காரே, அதுக்கு காரணம் சொந்த மாமு சொந்தம். இத பார், உன் பொண்ணு எனக்கு சொந்தமானவ. அவன் என்னை கட்டிக்க மாட்டேன்னு போறாயா? ஏன் ஏன் இப்படி பொண்ணை வளர்த்து வச்சிருக்க? எங்க அக்கா மண்டே போட்டாளேங்கிற தைரியமா, இல்ல நீ இவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டங்கிற தெனாவட்டா? மாப்பிள்ள, நீங்க சொன்னது சரிதான். என் பொண்ணு உங்களுக்கு முறப்பொண்ணுதான். நீங்க தூக்கிட்டு போய் கண்ணாலம் கட்டுறதுக்கு உரிமை இருக்கு. இருந்தாலும் அவ மனசுல கொஞ்சம் இடம். உன் பொண்ணுதான் என் பொண்டாட்டி. அவன் மனச மாத்த வேண்டியது உன் பொறுப்பு. காப்பி குடுறா. மாப்பிள்ள, சூடா இருக்கீங்க, கொஞ்சம் காப்பி சாப்பிடுங்க. திவ்யாவ நீ கீழே விழுகாம பிடிச்சதுக்கு, இது அவளை தொட்டதுக்கு. என்னது இது? எனக்கு ஊத்து. உனக்கு அது வேண்டாம், இது ஏன் மகாராஜா, வாழ்க்கையில துணை இல்லாம வாழ முடியாதா? ஏன் வாழ முடியாது? புருஷன் இழந்தவங்க எல்லாம் தனியா வாழலையா? ஜீவா, நம்ம ஊர் ஆம்பளை பசங்க இருக்கானுங்களே, அவனுக்கு பொண்டாட்டி சாக போறான்னு ஸ்மெல் பண்ண உடனே பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஆனா இளவயசு பொண்ணு கூட புரிஞ்சத்து 4 வருஷம் 5 வருஷம் ஆனாலும் கல்யாணம் பண்ண விட மாட்டானுங்க. சூழ்ச்சி பாத்தியா? இதவைங்கிற வார்த்தையில கூட பொட்டு வைக்காம விட்டுருக்கானுங்க. இவர்பா, நம்ம ஊருக்கு எல்லாம் 1 டஜன் பெரியாரு, ஒரு 3/4 டஜன் அம்பேத்கர், இன்னும் 1/2 டஜன் பாரதியார் பிறந்தா கூட திருத்தவே முடியாது. ஏன் முடியாது? நான் நடத்தி காட்டுறேன். விதவைங்கிற சொல்லுக்கு பதிலா கைம்பென்னு சொல்லி பாருங்க, 1க்கு 2 பொட்டு வைக்கலாம். நீ பேசுறது வாரத்துக்கு வேணா சரியா வர, ஆனா நம்ம ஊர்ல வேதம்னு ஒரு ஐட்டம் வச்சிருக்கானுங்க, அதுக்கு சரியா வரவே வராது. மனசு ஒத்து போயிடுச்சுன்னா வேதத்துக்கே நாதஸ்வரம் கொடுத்து வாசிக்க வச்சிடலாம். நீ ஒரு முடிவோட பேசுற மாதிரி தெரியுதா? வாழக்கிண்ட எந்த கல்யாண வீட்டுல திருடுனேன்? யார பாத்தியா கல்யாணம் பேங்கிறா? எப்படி தெரியுது என்ன பார்த்தா? என்ன பார்த்தா கல்யாணம் போய் மாதிரியா தெரியுது? மோரைய பார்த்தா எல்லாரும் நாக்கு உள்ள வச்சு பேசலாமா? நானே அந்த வடமல்லி முருகன் பொங்கலுக்கு என்னமா கட்ட வேண்டியிருக்கேன், கல்யாணம் வந்திருக்கேன். நாளைக்கு காலம் பண்ணிக்க, அரண்மனையில் இருக்க மக்கள் பூரா சேர்ந்து பிக்னிக் போறோம், வண்டியில கட்ட வேணா? நானும் வரேன்ப்பா. நான் வேணா 2 வாழைக்கிட்ட திருட்டு வந்துடுறேன். எதுக்கு? காணும் பொங்கலுக்கு கலர் கலரா பொண்ணு கடற்கரைக்கு வரும்பா, பாத்துட்டு ஜாலியா இருக்கலாம். இந்த கிளவியை பார்த்து ரொம்ப போர் அடிக்குதுப்பா. மகாராணி, உங்களை பார்த்து போர் அடிச்சு போச்சான். 20 வயசு பாலகன் எனக்கே போர் அடிக்கல, 60 வயசு கிழமை இந்த ஆளுக்கு போர் அடிக்கிறீங்களா? சந்தடி சாக்குல 10 வயசு கப்பல் கை வேண்டியே கண்டுபிடிச்சீங்களா? இல்ல சுட்டி பையன். மாமி, ரொம்ப கம்மியா இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துங்க. எனக்கு கொஞ்சம் அதிகமா ஊத்துங்க. போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இத பாருங்க, காணும் பொங்கல் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. மயில்சாமி, இந்த மகாராஜா எங்கடா? யாருக்கு தெரியும்? வீட்டுல பொண்டாட்டிய கலட்டி விட்டு வரும்போதே எனக்கு தெரியும். பிக்னிக் போற இடத்துல சின்னஞ்சிருச்சு, பின்னால நாயா அலைய போகுதுன்னு பக்கி. என்ன ராஜா, எதையாவது கரெக்ட் பண்ணீங்களா? அதுக்கு என்ன இறக்கி விட்டீங்க? இதுக்கு தாயா யாருக்கும் கை கொடுக்க கூடாதுங்கிறது. ஏன்பா ஜீவா, காணும் பொங்கல் அதுமா எல்லாரும் ஜோடி ஜோடியா வராங்க, நீ எப்போ ஜோடியோட வரப்போற? எந்தா சரசு, ஜீவாவுக்கு எந்தா குறைச்சல்? மன்மதனிலே கமலஹாசன் பின்னால் எத்தனையோ ஹீரோயின் சுத்தினது போல் சுத்தும். காலனியில் ஒரு குட்டி வருதில்லை, அதாக்கும். போங்க மாமி, நீங்களே என்ன மாட்டி விட்டுருவீங்க போல இருக்கு. ஜீவா, எவனா இருந்தாலும் தனக்கு வர வேண்டிய சம்சாரம் எப்படி இருக்கணும்னு கற்பனை பண்ணி வச்சிருப்பான் இல்லையா? அந்த மாதிரி நீ கற்பனை பண்ணி வச்சிருப்பிய. அந்த பொண்ணு அடையாளம் சொல்லு, அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு நான் ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன். சொல்லுப்பா. கொஞ்சம் நல்லா, இதாண்டா நல்ல சந்தர்ப்பம். உன் மனசுல இருக்க அந்த காதல் ரகசியத்தை நாங்க எல்லாரும் இருக்கும்போது மீனாட்சி மனசை தைக்கிற மாதிரி 4 வாரத்துல கொட்டிதான். அந்த செல்ல ஒரே கல்லில செதுக்குனது. அப்படியே ரேடியோல கேக்குற மாதிரியே இருந்துச்சு. அதுவும் எஃப்எம்ல கேக்குற மாதிரியே இருக்கு. ஜீவா, கண்ணதாசன் கெட்டது போ. கண்ணதாசன் கெட்டது இருக்கட்டும், இப்பவே தாப்பலன்னா புலிதாசன் கெட்டிடும். வாங்க தாப்பலாம். ஜீவா, ஜீவா, நீ இந்த மாதிரி பாடுவேன்னு யாருமே நினைச்சு பாக்கலடா. இந்த பாட்டுக்கு எந்த போடா, ரொம்ப வாசிக்காத, போடா. வாசிப்பா. ஜீவா, சம்சாரத்தை பத்தி கற்பனை பண்ணி வைக்க வேண்டியதான். ஆனா இந்த ரேஞ்சுக்கு வச்சிருக்காத. வச்சிருந்த ஏறி மதிச்சிருவாங்க. என் நிலைமை பாத்தியா? கற்பனை பண்ணு. வா வா, சாப்பிடலாம் வா. உங்களுக்கு வரப்போற வைஃப் ரொம்ப கொடுத்து வச்சிருங்க. எஸ், எதுவா இருந்தாலும் நாங்க கண்டுபிடிச்சு கொடுத்துருவோங்க. யாருப்பா அவரு? ஏன் அழுகிறாரு? ஏதோ முக்கியமான மேட்டரா, உங்களை நேர்ல பார்த்து தான் சொல்லுவாராம். உயிருக்கு உயிரா வளர்த்து என் பையனை 4 நாளா காணியா. பையனுக்கு என்ன வயசு இருக்கா? 4 வயசு இருக்குயா. 4 வயசுல காண ஐயா, பையனோட படங்கள் ஏதாவது இருக்கா? அவனே படம் எடுப்பான் ஐயா.
அப்படியா? அப்ப ஒளி ஓவியர்னு சொல்லுங்க. ஆமா, காணா போறப்ப பையன் என்ன கலர்ல சட்டை போட்டிருந்தான்? மஞ்சள் கலர் சட்டை போட்டிருந்தாங்க. ஓஹோ, மாசம் ஒரு சட்டை தானுங்க போடுவான். அப்புறம் அவனே காட்டி போட்டுருவாங்க. அவ்வளவு செல்லமா வளர்த்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. அது மட்டுமா ஐயா, முட்டையும் பாலமா கொடுத்து சும்மா கொழுந்து வளர்த்தேன் ஐயா. அழுகுங்க, தைரியமா இருங்க. ஆமா, தப்பா நினைக்காதீங்க. இந்த காணா போன பசங்களை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சில குடும்ப பாட்டுலாம் இருக்கு, கேட்டிருக்கீங்களா? இந்த நாளை நம்ம படத்துல வர்ற மாதிரி, நாளை நமதே நாளை நமதே. குடும்ப பாட்டெல்லாம் இல்லையா, குடும்ப மியூசிக் இருக்குதுயா. குடும்ப மியூசிக்கா? ஆமா, என்னடா புதுசா இருக்கு, எங்க யூஸ் பண்ணுங்க. என்ன மகிழ்ச்சி வாங்கி வைக்கிறா? பாம்புன்னு ஒரே வார்த்தையில சொல்ல வேண்டியதானயா? அதுக்கு இவ்வளவு பில்டப்பா? என் பையன் கிடைச்சிட்டான் ஐயா, கிடைச்சிட்டான். கம்ப்ளைண்ட் எப்பதான் கொடுத்திருக்க, அதுக்குள்ள கிடைச்சிட்டானா? நக்கல் ஐயா, பண்ணியா? நிஜமாவே என் பையன் கிடைச்சிட்டான் ஐயா. என்ன சொல்ற, என்ன சொல்ற? ஐயா ராஜா, என் நாகராஜா வாங்கப்பா. அண்ணே, பாம்ப தோல்ல நிப்பாட்டி வச்சதுல அந்த சிவனுக்கு அடுத்தபடி நீங்க தானே? ஐயோ அண்ணே, ஆளை கொல்றதுக்கு பாம்பை கொண்டாந்து விட்டு இனிமேல் இந்த பக்கமே வரக்கூடாது. ஓடு, அவன் கூட போய் காய் கூட போய் ஓடு. போ. ஹாய். ஆமா, எதுக்கா ஹோட்டலுக்கு வர சொன்னீங்க? ஏதாவது விசேஷமா? யுவர் பர்த்டே? பர்த்டே மாதிரி. மாதிரினா என்னது? பிரிச்சு பாருங்க. இதெல்லாம் எப்ப எடுத்தீங்க? நேத்து நீங்க பீச்ல உங்க வருங்கால வைஃப பத்தி பாடுனீங்கல்ல, அப்ப எடுத்தது. எவ்வளவு அழகா பாடுனீங்க. அது எப்படி? வெண் சங்கில் ஊறிய கழுத்தோ, அதில் ஒற்றை வேர்வை துளியாய் நான் உருண்டிட மாட்டேனோ. வாவ், வாட் a fantastic line. தேங்க்ஸ். வரப்போற மனைவி இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் குடும்பம் நடத்தணும்னு பாடுனீங்க. ஏன் ஜீவா, அதே நானா இருக்க கூடாது? என் மனசுல இருக்கிறது சொல்றேன். ஐ லவ் யூ. சாரி, என் மனசுல வாழ்ந்துட்டு இருக்கிற பொண்ணை பத்தி பாடினேன். அது உங்களை எப்படி பாதிக்கும்னு ஏற்கனவே நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஏய், போய் தானே. ஐயோ, உண்மையாதான் சொல்றேன். அந்த கார்ல எப்படி சொன்னாலும் யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. விளையாடாதீங்க ஜீவா. ஐ லவ் யூ. நீங்க காத்த கையில பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க, அது நடக்காது. ஐம் சாரி. பை. பை தி வே, தேங்க்யூ ஃபார் தி போட்டோகிராஃப்ஸ். என் மூச்சு காத்தே நீதாண்டா, விட மாட்டேன். காதலித்து பார், கையெழுத்து நல்லா இருக்குன்னு ஒரு கவிஞர் சொன்னாரு. ஆனா நான் சொல்றேன், காதலிச்சா தலையெழுத்தே நல்லா இருக்கும். அன்னைக்கு உன்னை நினைச்சு நான் பாடினேன். அதை இன்னொருத்தி போட்டோ எடுத்து காட்டி அவளை காதலிக்க சொல்றா. தெரிஞ்சோ தெரியாமலும் நாம 2 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி அந்த பொண்ணு போட்டோ எடுத்திருக்கா. போட்டோல நாம நினைச்சிட்டோம், ஆனா நிஜ வாழ்க்கையில. ஜீவா, நான் 2 பெயிண்டிங் பண்ணிட்டேன். நீ இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? லவ் லெட்டர் எழுதிட்டு இருக்கேன். ஆமா, பார்த்த காதலா பார்க்காத காதலா? பக்கத்துல இருக்கிற காதல். நந்து, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் டிராயிங் பண்ணிட்டு இருக்கேன். ஜீவா லவ் லெட்டர் எழுதிட்டு இருக்கு. சரி வா, சாப்பிடலாம். See you. டாடா. எனக்கும் ஜீவாக்கும் நேத்திக்கு ஒரு சின்ன பிரச்சனை. அது
ஜீவா கிஸ் கேட்டா அதுவும் பப்ளிக் பிளேஸ்லங்க. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னா என் மேல கோவமா இருக்கும். அதான் இந்த சின்ன செட்டப். நீங்க ஒண்ணு கண்டுக்காதீங்க. ஏய், உன் மனச என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன இதெல்லாம்? அவங்க கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்த? நம்ம லவ் பத்தி சொன்னேன். விளையாடுறியா? நான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, ஏன் திரும்ப திரும்ப வந்து டிஸ்டர்ப் பண்ற? லவ் பண்றான லவ் இதுக்கெல்லாம் நான் தானே கிடைச்சேன். இதெல்லாம் எடுத்துட்டு போ. என்ன லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு இப்ப நீ என்ன கொடுத்திருக்கேன்னு பாரு. லுக், நானும் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லிட்டேன்ல, என்ன புரிஞ்சுக்க. நோ கெட் அவுட். ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். அட்லீஸ்ட் இந்த ரோஸையாவது வாங்கிக்கோய ப்ளீஸ். I love you, da.